வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 8வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் டிசி. இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச். ஏன்னா நமக்கு வந்து ஐபிஎல்ல முதல் முறையா இந்த மேட்ச் வந்து டே மேட்சா இருக்கு. ஸோ 3:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 3 மணில இருந்து அப்டேட் வந்து வந்துடும். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஒருவேளை வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஸ்குவாட்ல சேஞ்ச் பண்றாங்க இல்ல ஏதாச்சும் இன்ஜுரி நியூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதே போல இந்த மேட்ச் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல தான் நடக்குது. ஸோ அருண் ஜெட்லி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுண்டரி லைன் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடு லெக் சைடு இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம். எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிச்சுமே இந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸ்ட்ரைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து 72 மீட்டர் தான். மற்ற பிச்சாச்சும் ஒரு 74 டு 76 இருக்கும். இங்க வந்து அதை விட குறைவு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும், ஈஸியா ரன் வரும். அதே போலதான் லாஸ்ட் சீசன்ல இந்த பிச்சில் வந்து 150க்கு கீழே அடிச்சதா ஸ்கோர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால நல்லாவே வந்து ஹை ஸ்கோர் வரும். பிச்சோட வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைவே ட்ராக் மாதிரி அடிக்கிறதுக்குனே வந்து போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டும் வந்து இதில் உங்களுக்கு தமிழ்லே வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பேட்டிங்குன்னே போடப்பட்ட ஒரு கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும். அதே போல வந்து ஆடுகளத்தோட தன்மை அப்படின்னா என்ன, இது லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இருக்குது, இந்த வருஷமும் இதுக்கு ஏத்தாப்புல ஒன்று சொல்லுவாங்க. அதோட அப்டேட் நம்ம வந்து சேனல்ல கொடுப்போம். இதுதான் நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல ஸ்பின் பவுலருக்கு வந்து எப்படி அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதுல தெளிவா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதே போல லாஸ்ட் இயர் இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு 7 மேட்ச் வந்து நடத்துனாங்க. ஸோ 7 மேட்சோட ரிசல்ட் என்ன மாதிரியான ரிசல்ட்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா 7 மேட்ச் அதுல 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 பேட்டிங் செகண்ட். ஒரு மேட்ச் வந்து டிசி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சூப்பர் ஓவர் வந்தது. ஸோ அதனால அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது சூப்பர் ஓவர் வின்னிங்கிறதுனால. மற்றபடி பேலன்ஸ்டா பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி ஈக்குவலா தான் இருக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து 278 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோரே வந்து 162. ஸோ இதனால தான் நம்ம சொன்னோம் இந்த பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சு. காரணம் அது உங்களுக்கே தெரியும், பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே சின்னது. ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் 150க்குள்ள ஸ்கோர் வரவே இல்லை. நான் சொன்னது போல 150 டு 69க்குள்ள 3 இன்னிங்ஸ், 70 டு 89க்குள்ள 4 இன்னிங்ஸ், 90 பிளஸ் வந்து 7 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பாதி மேட்ச் வந்து 190 பிளஸ் தான் வருது. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட் இயர் கடந்த வருஷம் வந்து எப்படிலாம் இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்கோர் போயிருக்கு ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா வந்து நமக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து ஒரு 37 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதே இது ஸ்பின்னர்ஸ் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 29 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயர் 7 மேட்ச் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே போல ஸ்கோர் எல்லா மேட்சுமே ஹைல தாங்க போயிருக்கு. நீங்க பாருங்க எம்ஐ வெர்சஸ் டிசி ஒரு 200 180 இந்த மேட்ச் தான் நான் சொன்னேன் டிரா ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல டிசி வெர்சஸ் ஆர்சிபி ஒரு 160 பிளஸ் ஒரு 200 இங்க பாருங்க ஒரு 200 180 பிளஸ் 200 பிளஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கோர் வரும். அதே போல டிசி வந்து அவங்களுடைய ஹோம்ல வந்து 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல ஒரே ஒரு மேட்ச் இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் மட்டும்தான் வின் பண்ணாங்க. ஸோ 5க்கு 1 இதுல தான் அவங்களுடைய ஹோம் ரெக்கார்டு லாஸ்ட் இயர். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ டிசி வெர்சஸ் எம்ஐ. ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 37 மேட்ச்ல அவங்க 21 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. டிசி வந்து 37 மேட்ச்ல 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி சைடை விட எம்ஐ சைடு வந்து வின்னிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 247, லோ ஸ்கோர் வந்து 92, 257, 96 வந்து டிசியோட லோ ஸ்கோர். ஸோ இது வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. டிசி வெர்சஸ் எம்ஐ போட்டோ மாத்தி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எம்ஐயோட பாசிபிள் லெவலும் இருக்கு, அதே போல டிசியோட பாசிபிள் லெவலும் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கா, ஒரு பவுலர் ஒரு பேட்டிங்ல ஒரு கணிசமான ரன் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் அந்த பிளேயருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரிக்லெட்டன் ஓப்பனிங் ஆடக்கூடிய ரிக்லெட்டனுக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேட்சோ இல்ல ஒரு ரன் அவுட் இந்த மாதிரி பண்ணாருன்னா கூட அவருக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 14 ல இருந்து 15 பாயிண்ட் வச்சுக்கோங்க தோராயமா. ஸோ அந்த 15 பாயிண்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியம். காரணம் என்ன, மற்ற பிளேயர் 30 ரன் அடிச்சு கொடுத்தாருன்னா அவர் ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அதை ஈக்குவல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த காரணத்தினால விக்கெட் கீப்பர் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பா. அதே போல ரோஹித் சர்மா, சூர்யா, திலக் யாருக்குமே இல்லை. ஹர்திக் பாண்டியா நமக்கு தெரியும் பவுலிங் பண்ணிடுவார். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்றாரு. விக்கெட் எடுக்கிறாரு, எடுக்காம போறாரு, அது ரெண்டாவது. பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் ஆடுவாரு. ஈக்குவலா ரோஹித் சர்மா, சூர்யா, திலக் ஈக்குவலா அவங்க 30 ரன் அடிக்காங்கன்னா இவர் 20 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால ரிக்லெட்டனையும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் எம்ஐல இருந்து அதிக வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே போல டிசி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு, கேஎல் ராகுல் வந்து அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்குது, நமக்கே தெரியும். காரணம் அதே சேம் காரணம் ரிக்லெட்டனுக்கு என்ன சொன்னோமோ அதே இதுதான் கேஎல் ராகுலுக்கு. அக்சர் பட்டேல் வந்து லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் தான், ஆனாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ங்கிறது. ஏன் அந்த ஆப்ஷன் சொல்றோம் அப்படின்னா பேட்டிங்ல அவர் கான்ட்ரிபியூட்டே பண்ணல, ஆனாலும் வந்து அவர் டக் அவுட்ல போனாலும் மைனஸ் பாயிண்ட் இல்லை, ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்தார். காரணம் பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். ஸோ அதனால அவர் வந்து பேட்டும் பண்ணிடுவாரு பிளஸ் பவுலிங்கும் பண்ணிடுவாரு. ஏதாச்சும் ஒண்ணுல அன்னைக்கு மேட்ச்ல பேட்ல ஒண்ணுமே கிடைக்கல, பவுலிங்ல ஒரு கணிசமான பாயிண்ட் கிடைச்சது. இன்னைக்கு விக்கெட்டே எடுக்காம ஒரு 30 ரன் அடிச்சா கூட ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அந்த காரணத்தினால அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், ஸோ இந்த 4 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். ரிக்லெட்டன், ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், இந்த 4 பேருக்கு தான் இன்னைக்கு வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐல வந்து இனிஷியலா அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாரு, டெத்ல யார் அட்டாக் பண்றா, மிடில்ல யார் பண்றா அப்படிங்கறத பார்த்து ஓவர் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து ஷதுல் தாக்கூரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த 3 பேரும் தான் அந்த மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய பவர் பிளேல வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து போடுறாங்க. அதே போல இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் முகேஷ் குமார், அவர் தான் வந்து அவருடைய பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு போல, அந்த மாதிரி பவுல் பண்றாரு. அதே போல இங்கிடி. ஸோ இந்த 2 பேரும் தான் அவங்களுடைய டிசி டீம்ல பொறுத்த வரைக்கும் இனிஷியல் அட்டாக்கரா வந்து இருக்கிறாங்க. டெத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பும்ரா டெத் ஸ்பெஷலிஸ்ட்னே பாத்தீங்க அப்படின்னா கடைசி அந்த 17 to 20 ஓவர் 4 ஓவர்ல பும்ரா வந்து 2 ஓவர் வந்து எடுக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது டெத் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. மீதி 1 ஓவரை வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுக்கிறாரு, 1 ஓவர் வேணா ஷதுல் தாக்கூர் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் 4 ஓவரை வந்து இந்த 3 பேரும் போடுறாங்க. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா டெத் ஸ்பெஷலிஸ்டா இங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஓவர் வந்து நட்டுக்கு வச்சிருக்காங்க, 1 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிடிக்கு வச்சிருக்காங்க, 1 ஓவர் வேணா முகேஷ் குமார் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த 3 பேர் வந்து இங்க டெத் ஸ்பெஷலிஸ்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்காங்க. ஏன் நம்ம இந்த டெத் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த 17வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் லாஸ்ட் 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விக்கெட் ஆகும். குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இன்னைக்கு வந்து எம்ஐல வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பும்ராவா இருக்கட்டும், ஷதுல் தாக்கூரா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், இந்த 3 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நம்ம மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா பர்டிகுலரா பும்ரா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு டிசி பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் நான் சொல்றது இங்கிரி கிட்ட இருந்து நீங்க 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல நம்ம வந்து நட்டு கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் கிட்ட இருந்து அதிகபட்சம் 1 விக்கெட் மேல போகலாம். பட் மினிமம் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் இந்த 6 பவுலர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்
பிரகாசமா இருக்குது. குறிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கோல் பண்ண. ஏன் செகண்ட் கோல் பண்ணா இந்த இது கிடைக்காது அப்படின்னா, திடீர்னு மேட்ச் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஒரு 17வது ஓவர்ல முடிச்சிட்டாங்க, இல்ல 18வது ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா 20வது ஓவர் வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் மேட்ச் வந்து ரன் வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ விக்கெட் கிடைக்காது. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் கடைசி 4 ஓவர் அடிச்சு ரன்னை ஏற்றணும்னு சொல்லி ஆடும்போது விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் யாரா அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க வந்து 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணிட்டேன்பா. ஹர்திக் பாண்டியாவும் டெத்ல பவுல் பண்ணுவார். சர்துல் தக்கரோட ஹர்திக் பாண்டியா தான் பவுல் பண்ணுவார். ஸோ ஹர்திக்கை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பேட் பிளஸ் பவுல். மீதி இருக்கக்கூடியது மார்க்கெட்டே ஹசான்ஃபர். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ ஹசான்ஃபர் ரொம்ப பெருசா பேசுனாங்க, பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல. பட் இந்த மேட்ச்ல மினிமம் 1-2 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் மார்க்கண்டே வந்து பெருசா ஓவர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் அந்த டீம்ல வந்து 6th ஆப்ஷன்ல இருக்காரு. அதிகபட்சம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓவரே 1 இல்ல 2. ஸோ அப்படி பவுலர் கிட்ட இருந்து நம்ம எல்லா மேட்சுமே பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச் நம்ம எடுக்காம 5 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லைங்களா? எல்லா மேட்ச்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா ஓவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஹசான்ஃபர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கிறார். இங்க பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னே தெரியும், குல்தீப், அக்சர். இந்த 2 பேர் தான் மெயின் ஸ்பின்னர். 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். இவங்க கிட்ட இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அக்சர் பட்டேலோட இம்பார்ட்டன்ட். குல்தீப் யாதவோட இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். மினிமம் பாத்தீங்கன்னா 1-2 விக்கெட் சாலிடா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். விப்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டா பேட்டிங் அட்வான்டேஜ் இருந்தாலும் அது எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ஆர்டர்ல வந்து இறங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பெரிய ஓவர் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து 3 ஃபாஸ்ட், 4 குல்தீப், 5 அக்சர், 6வது தான் வந்து பாத்தீங்கன்னா விப்ராஜ் இருக்காரு. அதிகபட்சம் கிடைச்சாலே 1-2 ஓவர் போடுறதே பெருசு. 2 ஓவர் போட்டாலும் விக்கெட் ரொம்பலாம் கிடைக்காது. எல்லா மேட்சுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தால நம்ம மிஸ் பண்றோம். ஏதாச்சும் ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லல. அண்ட் பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து 7 பேர் கிட்ட வச்சிருக்காங்க. கேஎல் ராகுல், நிஷங்கா, நிதிஷ் ராணா, ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ், மில்லர். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லருக்குலாம் பேட்டிங் வாய்ப்பு எவ்வளோ பிரகாசமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால டாப்ல ஆடக்கூடிய கேஎல் ராகுல் நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். எல்லா மேட்ச் லாஸ்ட் மேட்ச் டக்குன்னு அசால்ட்டா நினைக்க கூடாது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+2 கூட கேஎல் ராகுலால கன்சிடர் பண்ண முடியும். அதே போல நிஷங்காவும் வந்து அந்த பவர் பிளேலே வந்து ஆடினாலும் உண்டு. ஏன்னா பும்ரா வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவுட் ஆகி விட்டுருவாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நிஷங்கா வந்து ஒரு 4 ஓவர் ஆடினாலும் ஒரு குறையாம ஒரு 25+ அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாலாம் வந்து கண்டிப்பா வந்து பும்ரா, ஹசான்ஃபர் இந்த மாதிரி ஸ்பின்னர் அட்டாக் வித் ஃபாஸ்டோட விளையாடும்போது ஒரு பெரிய ஸ்கோர் பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் குறைவு தான். ஒரு 20+2 வரதே வாய்ப்புகள் இருக்குது. அதே போல சமீர் ரிஸ்வி. ரிஸ்வியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் ஒரு 30+2 வந்து அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அக்சர் பட்டேல் உண்மையிலே சூப்பரான ஒரு பிளேயர் தான். ஸ்டப்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 25+2 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மில்லரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு எப்படி கிடைக்குங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல இங்க ரிக்லட்டன் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர், ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா உங்களுக்கே தெரியும், சிக்கிச்சு சின்ன பிடம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் சிக்கிருச்சு. எல்லா மேட்சுமே எப்படி சிக்குமானா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா முகேஷ் குமார் இருக்கிறாரு, அது கொஞ்சம் டேஞ்சர். முகேஷ் குமார் இங்கிடி பால்ல ரோஹித் சர்மா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு 20-30 ரன்னுக்குள்ள அடிப்பாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூர்யா கன்சிஸ்டன்சிக்கு பேர் போனவர், ஒரு 40+2 அடிப்பாரு. திலக்கும் அதே போலதான் ஒரு 30+2 அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஹர்திக் பாண்டியா பேட் பிளஸ் பவுலர் இருக்கு. நமதீரை பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு ஸ்வேரா சொல்ல முடியாது. திடீர்னு ரூதர்ஃபோர்ட கூட முன்னாடி இறக்கிடுவாங்க. ரூதர்ஃபோர்டுக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. மேட்சை பொறுத்து தான் போகும். ஸோ அதனால இந்த 2 பிளேயரை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுறது பெஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ப்ரெடிக்ஷன் பக்காவா பார்த்தாச்சு. இப்போ ஸ்டார் ஆப்ஷன் வந்து ரிக்லட்டனுக்கு கொடுக்குறேன், சூர்யாவுக்கு கொடுக்குறோம், ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்குறோம், பும்ராவுக்கு கொடுக்குறோம், அதே போல ட்ரெண்ட் போல்ட், ஹசான்ஃபர். ஸோ இந்த 6 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐல இருந்து ஸ்டார் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதே போல டிசியை பொறுத்த வரைக்கும் நட்டு, இங்கிலி, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்,
கேஎல் ராகுல் நிசன்காவே எனக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் பும்ரா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணாமல் அந்த மொதல் 4 ஓவர் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு 30+ வந்துடும். மற்ற எல்லாருமே பும்ரா வந்து டேஞ்சர் தான். ஸோ அதனால் இப்போ இந்த 6 பிளேயர் வந்து நம்ம வந்து இதாக பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சிஎன்விசி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம், ரிக்லட்டுக்கு ஒரு சிஎன்விசி போகலாம், ஹர்திக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம், பும்ராக்கு வந்து சிஎன்விசி போகலாம். இங்கே வந்து நட்டுக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம், நிங்கிடிக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம், அக்சர் படேலுக்கு ஒரு சிஎன்விசி போகலாம், கேஎல் ராகுலுக்கு சிஎன்விசி போகலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ எல்லாமே தெளிவாக நம்ம பிளான் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸு, டெப்த்து, ஃபர்ஸ்ட்டு பவுலு, பேட்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சூஸ் பண்ணிடுவாங்க பிளேயர்ஸை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.